Exercise 1.1 question number 1 பாருங்க. Following number line shows the temperature in degrees Celsius at different places on a particular day. ஸோ நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் லைனில் என்ன ஷோ பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் வந்து எந்த யூனிட்டில் இருக்குது, டிகிரி செல்சியஸில் இருக்குது. அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆன் அ பர்டிகுலர் டே, ஒரு பர்டிகுலர் டேயில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பிளேசஸோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு இந்த நம்பர் லைனில் வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து சம் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்சர்வ் திஸ் நம்பர் லைன் அண்ட் ரைட் த டெம்பரேச்சர் ஆஃப் பிளேசஸ் மார்க்ட் ஆன் இட். ஸோ இந்த நம்பர் லைனை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸோட டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே 0 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக என்ன இருக்கும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக என்ன இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லகுஸ்பிதி எவ்வளவுன்னு நம்ம எழுதலாம். -8 லகுஸ்பிதி ஈக்குவல் டு என்ன வரும், -8 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ எப்படி -8 வரும்னா, இப்போ நமக்கு இங்கே வந்து பாருங்கள் 0, -1, -2, -3, -4, -5, -6, -7, -8. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், -8 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பிளேஸ் இருக்குது, ஸ்ரீநகர் இருக்குது. ஸோ ஸ்ரீநகர் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு எழுதலாம். ஸோ ஸ்ரீநகர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 0 இருக்குது, 0க்கு அடுத்து என்ன வரும், -1, -2. ஸோ ஸ்ரீநகர் வந்து எவ்வளோ இருக்குது, -2 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷிம்லா எழுதலாம். ஸோ ஷிம்லா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நமக்கு 5லே இருக்குது. ஸோ 5 டிகிரி செல்சியஸ் பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஊட்டி எழுதலாம். ஊட்டி வந்து பாருங்கள் இங்கே 15 இருக்குது. இப்போ 15 பிஃபோர் என்ன இருக்கும், 14 டிகிரி செல்சியஸ். அண்ட் ஃபைனலி வந்து பெங்களூரு இருக்குது. பெங்களூரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 20 இருக்குது. ஸோ 21, 22. ஸோ 22 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கொஸ்டின், அதுக்குடைய ஆன்சர். அப்சர்வ் திஸ் நம்பர் லைன் அண்ட் ரைட் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளேசஸ் அண்ட் மார்க் ஆன் இட். ஸோ நம்ம இந்த நம்பர் லைன்லேயே நமக்கு வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லகுஸ்பதி வந்து என்னது, -8. நெக்ஸ்ட் வந்து ஷிம்லா வந்து எவ்வளவு, நெக்ஸ்ட்டு ஸ்ரீநகர் எவ்வளவு, -2. ஷிம்லா வந்து 5. ஊட்டி வந்து 14. பெங்களூரு வந்து 22. ஸோ நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிசம் பாருங்கள். வாட் இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹாட்டஸ்ட் அண்ட் த கோல்டஸ்ட் பிளேசஸ் அமாங் த அபவ். ஸோ நம்ம இப்போ டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம நோட் பண்ணியாச்சு. இதில் ஹாட்டஸ்ட் பிளேஸ் என்னது, என்னதுன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஹாட்டஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், லகுஸ்பிதி வந்து -8 இருக்குது, ஸ்ரீநகர் -2 இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப கோல்டு தான். ஷிம்லா வந்து 5, ஊட்டி 14, பெங்களூரு தான் எவ்வளோ இருக்குது, 22 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இங்கே ஹாட்டஸ்ட் பிளேஸ் வந்து 22 டிகிரி செல்சியஸ். ஸோ இது பிசம் கூடிய ஆன்சர். தென் கோல்டஸ்ட் பிளேஸ் என்ன இருக்குது நமக்கு, -8. இதுதான் கோல்டஸ்ட் பிளேஸ். லகுஸ்பிதி தான் நமக்கு கோல்டஸ்ட் பிளேஸ். ஸோ கோல்டஸ்ட் பிளேஸ் வந்து நமக்கு -8 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹாட்டஸ்ட் அண்ட் த கோல்டஸ்ட் பிளேசஸ் அமாங் த அபவ் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 22 -8. ஸோ சப்ராக்ஷன் ரூல் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், ப்ளஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுக்கணும். ஸோ -8 அப்படின்றது எதாக மாறிடும், +8 மாறிடும். ஸோ 22 + 8 வந்து நமக்கு 30. ஸோ அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ -*+, அப்போது 22 + 8 அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்ராக்ஷன் ரூல் அப்ளை பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் பிசம் கூடிய ஆன்சர். ஸோ 30 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள்.
வாட் இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லகுல் ஸ்பிதி அண்ட் ஸ்ரீநகர்? ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இந்த ரெண்டு பிளேசஸ்க்கும். ஸோ நமக்கு லகுல் ஸ்பிதிக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? -8 டிகிரி செல்சியஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ரீநகருக்கு -2 டிகிரி செல்சியஸ். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ therefore டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ஷன் ரூல் என்னது? பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். ஸோ -8 பிக்கரா -2 பிக்கரா? -2 தான் பிக்கர். நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே, பிக்கர் நம்பர் தான் ஸ்மாலர் நம்பர் தான் பிக்கர் நம்பர்னு. இப்போ -2 தான் ஃபஸ்ட்டு போடணும், -8. ஸோ இப்போ வந்து நம்ம சப்ராக்ஷன் ரூல் அப்ளை பண்ணலாம். -2 இது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுவோம். செகண்ட் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் எடுப்போம். ஸோ -8 வந்து எதாவது சேஞ்ச் ஆயிரும், +8ஆக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அடிஷன் ரூல் பார்த்துடலாம். ஸோ அடிஷன் ரூல் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடுவோம். ஸோ 8 - 2 என்ன வரும்? 6. ஸோ +6, ஏன்னா 8 தான் நமக்கு பிகர் நம்பர். ஸோ 8ஓட சிம்பிள் வந்து நமக்கு ப்ளஸ், அதனால +6 தான் நமக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு டிசம் பாருங்கள். Can we say temperature of Srinagar and Shimla taken together is less than the temperature at Shimla? Is it also less than the temperature at Srinagar கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீநகருக்கும் ஷிம்லாக்கும் உடைய டெம்பரேச்சரை டுகெதர் பண்ண சொல்லியிருக்காங்க. டுகெதர் எதோட கீவேர்ட்? அடிஷனோட கீவேர்ட். ஸோ நம்ம ஸ்ரீநகரோட டெம்பரேச்சரும் ஷிம்லாவோட டெம்பரேச்சரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதில் வர ஆன்சர் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஷிம்லாவோட டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை விட லெஸராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா ஸ்ரீநகரோட டெம்பரேச்சரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், அதை விடையும் லெஸராக இருக்கா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணணும். அதுதான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டுகெதர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீநகர் அண்ட் ஷிம்லா டுகெதர் இஸ் ஈக்குவல் டு ஸ்ரீநகர் எவ்வளவு இருக்குது? -2 இருக்குது. ப்ளஸ் ஷிம்லா எவ்வளவு இருக்குது? +5 இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நம்ம அடிஷன் ரூல் யூஸ் பண்ணுறப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணோன்னா 3 +3 தான் வரும். ஸோ 5 தானே பிக்கர் நம்பர். ஸோ 5ஓட சிம்பிள் ப்ளஸ், ஸோ +3 வரும். ஸோ இதுதான் டுகெதர் பண்ணது. ஸோ 3 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷிம்லாவோட டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். ஸோ ஷிம்லாவோட டெம்பரேச்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த நமக்கு டுகெதர் எடுத்தோம் இல்லையா, அதை விட அது எப்படி இருக்குது? 3 டிகிரி செல்சியஸ் இஸ் லெஸர் தென் 5 டிகிரி செல்சியஸ். ஸோ எஸ், இட் இஸ் லெஸர். இட் இஸ் லெஸர் தென் த டெம்பரேச்சர் at Shimla அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் இட் ஆல்சோ லெஸ் தென் த டெம்பரேச்சர் அட் ஸ்ரீநகர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீநகர் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குது? ஸ்ரீநகர் வந்து நமக்கு -2 இருக்குது. ஸோ ஸ்ரீநகர் இஸ் ஈக்குவல் டு -2 டிகிரி செல்சியஸ். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 3 டிகிரி செல்சியஸ். ஸோ 3 டிகிரி செல்சியஸ் இஸ் greater than -2 டிகிரி செல்சியஸ். எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்து பிக்கராக இருக்கும் when compared to நெகட்டிவ் நம்பர். ஸோ அப்போ வந்து என்ன வரும்? நோ, இட் இஸ் நாட் லெஸர் தென் த டெம்பரேச்சர் அட் ஸ்ரீநகர். ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷன்.